தானே அதந்தோறும் தன்னன்னை அம்மாளுடைய வரலாறு. அம்மாளுக்கு மொத்தத்துல 3 அவதாரம். ஆமா, 3 அவதாரத்திலே முதல் அவதாரம் கைலாசத்தில். சரி. இரண்டாவது அவதாரம் பலகைநல்லூர். பலகைநல்லூர். மூன்றாவது அவதாரம் சோழராஜனுக்கும் சூரகங்கா பெண்கொடியாளுக்கும். சரி. நீலன் நீலியாக ஒரு அவதாரம். அப்ப அம்மாளுக்கு மொத்தத்துல ஆனால் 3 அவதாரம். சரி. அதுக்கடுத்து பலகைநல்லூர்ல அம்மா ஆனால் மோறு கள்ளிப்பால கறந்து மோறு விக்க அவதாரம். சரி. அப்படியே ஒரு நாட்டாமைக்கு ஒரு மகளா ஒரு அவதாரம். ஆமா, மொத்தத்துல அம்மாளுக்கு 4-5 அவதாரம். சரி. இந்த அவதாரத்திலே அம்மாள் முதலாக தோன்றுவது கைலாசத்திலே. சரி. ஆகையினாலே நாங்கள் பாடக்கூடிய கதையில் எந்த விதமான குற்றம் குறைகள் இருந்தாலும் பெற்றெடுத்த குழந்தையை ஒரு சிறு தவறு செய்தால் சரி, அந்த குழந்தை எவ்வாறு மன்னித்து பிழைபடுத்தி ஆதரிப்பீர்களோ அதே தன்மை போலாக எங்களை ஆதரிக்கும்படி இரு கரமெடுத்து வணங்குகிறோம். வணக்கம். கையிலே நல்ல கையிலே ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் அம்மை பார்வதியை ஆண்டு வருகிறார்கள். ஆதிபராசக்தி பார்வதியை ஆண்டு வருகிறார். அப்படி ஆண்டு வரும்போது சரி, உலகத்திலே 16 புவனங்களையும்
ஆண்டவன் படைத்து இரம்ப மதுரை 54 சிவசந்து சுப்பிராணிகளை படைத்து ஆமா கல்லுக்குள் இருக்கும் தேரை கருவுக்குள்ளு வரைக்கும் சிசு வரை கருப்பையில் இருக்கும் சிசு வரை கருப்பையா ஆமா கருவுக்குள் அப்படி ஐயா சரி ஆகையினாரை இப்படி படியளந்து வருகின்றார் பகவான் ஆமாம் அப்படி படியளந்து வரபோது சரி திருப்பார்கடல்லே வாசம் செய்து வரக்கூடிய சிறுமந்த நாராயணன் கோபால கண்ணன் ஆதி கைலாசம் வருகிறார் சரி அப்ப கைலாசத்துல வந்து தங்கையும் மைத்துடனையும் பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறாள் சுவாமி அதாவது என்ன சத்திய சிவனுக்கும் கல்யாணம் முடிச்சு ஆனா 1 வருஷம் ஆயிடுச்சு சரி ஆகையினாரை என்றைக்கும் பார்த்தால் வருஷத்துக்கு ஒரு நேரம் ஆதி சிவபெருமானுக்கும் அம்மை பார்வதிக்கும் திருக்கல்யாணம் கைலாசத்துல நடக்கும் ஆமா கைலாசத்துல நடக்கும் நடக்கும் சரி இப்ப பாருங்களேன் ஆடி